நைட்டு ஊர்லேருந்து வரும்போது வீட்டை இடிச்சிட்டாங்க. நான் வீடியோ போட்டது எல்லாமே அவங்க வீட்டை இடிக்கக்கூடாது, தேர்ஸ்டே நமக்கு ஹியரிங் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க வீட்டை இடிக்கக்கூடாது இல்லீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வீடியோவுமே போட்டேன். டிவிகேல முதலமைச்சர் விஜயும் ஆதவர்ஜனாவும் திமுகக்கு எதிராக 3 ஃபைல் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, எதையும் சேர்த்து 4வது ஃபைலை வச்சுக்கோங்க. ஒரு திமுக பிரமுகர் எங்கள் வீட்டை அபகரிச்சிருக்காரு. மேல் கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கும் போது இதை பண்ணியிருக்காங்க இல்லீங்களா? என்கிட்ட நிறைய பேர் டிவிகேல இருந்து லாயர்ஸும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்க, ஃபோன் பண்ணிக்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சொன்னது என்னடா, நைட்டில் இடிக்க மாட்டாங்க தம்பி, நம்ம நாளைக்கு காலையில் நான் உனக்கு யாராச்சும் அனுப்புகிறேன், போலீஸ்கிட்ட பேசுகிறேன், 2 நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தைரியம் கொடுத்தனால ஊருக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். ஊருக்கு வரும்போதே பார்த்தா வீட்டை பாதி இடிச்சுக்கிட்டு இருக்காங்க நைட்டு 12 மணிக்கு. அந்த 12 மணிக்கு அவங்களுக்கு இடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸை கூப்பிட்டு வந்தா நைட்லலாம் யாரும் வீட்டை இடிக்க மாட்டீங்களே என்ன சொல்லிக்கிட்டு கேட்குறாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறதையும் போலீஸ் காதில் வாங்கினேன். நாளைக்கு ஹியரிங் இருக்குது, ஆனால் அவன் போலீஸ் எப்படி மேனிபுலேட் பண்ணுறான்னா, எந்த கோர்ட்லயும் கேஸ் இல்லை, பண்ருட்டி கோர்ட்ல முடிஞ்சு போச்சுன்ற. பண்ருட்டி கோர்ட்ல முடிஞ்சு போனதை சேலஞ்ச் பண்ணி தானே நாங்கள் கடலூர் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். இந்த ஏலமே செல்லாது, சேல்ஸ் இந்த வீட்டை ஏல விடுங்கன்னு எந்த ஜட்ஜு கையெழுத்து போட்டாங்கன்னு அவங்கள காமிக்க சொல்லுங்க. எதுவுமே கிடையாது, வெறும் லெட்டர் இருக்கு, அதுல ஜட்ஜு கையெழுத்தோ சீலோ எதுவுமே கிடையாது, ஃபைனல் டிகிரி கிடையாது. ஃபைனல் டிகிரி இல்லாம ஒரு வீட்டை இடிக்க முடியுமான்னு யாரா இருந்தாலும் தேடி பார்த்து சொல்லுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அடுத்த வீடியோவில் நான் பேசி உங்களுக்கு அட்டாச் பண்ணி போடுறேன். நான் வீட்டை இடிக்கிறதுக்கு ஃபைனல் டிகிரி எங்கன்னு நாங்கள் கேட்டதுக்கு அதை கண்ணில் கூட காட்டல, ஒரு பேப்பர் கூட காட்டல. கேட்டால் நீ ஸ்டே ஆர்டர் தான் 8 வாரம் சொல்கிறாங்க. நாங்கள் எப்பயும் இந்த வீட்டை வாங்கிட்டோம், சேல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அது எல்லாமே செல்லாது. ஃபைனல் டிகிரி இல்லைன்னா ஒரு ஆக்ஷனே செல்லாது. இதுக்கு ஃபைனல் டிகிரியே கிடையாது. எங்கே ஃபைனல் டிகிரி காட்டுங்கன்னா, ஆமாம் நாங்கள் ஏழை எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், இவங்க மட்டும் தள்ளி தள்ளி போடுவாங்களேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க.